கடைசி ஆயுதம் மொத்தத்தையும் அழிச்சிடுவேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 80வது தடவை சொல்லி சரி அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. மிட்டமில் என்ன ஆகும்னு தெரியல. அது இல்லாமல் ஒரு ஹெல்த் கிரைசிஸ் வேற போயிட்டு சைனாவில் போய் பல்பு வாங்கிட்டு வந்துட்டாரு. நீ என்னதான் டீல் சைன் பண்ணாலும் கடைசியில் தைவானை பற்றி பேசினா டீல் எல்லாம் கேன்சல்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காரு. ட்ரம்ப் என்ன சொன்னாலும் செய்யலைனாலும் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் சில நாடுகள் இருக்குது. அது கண்டிப்பாக செய்கிறாங்க. ஈரானுடைய போர் வந்து அப்படியே புஷ்ன்னு அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கைண்டு போகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய டைவர்சிட்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மத மாற்றம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மத சுதந்திரம் இதெல்லாம் பேசுகிற அமெரிக்கா அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கு கொஞ்சம் கருணை காமிச்சிங்கன்னா யூஏஇ நம்ம டீல் சைன் பண்ணோம்னு சொல்கிறோம்ல. பிரதமர் மோடியோடைய விமானம் நெதர்லாண்ட்ஸில் இறங்கிறதுக்கு முன்னாடி யூஏஇயில் இருக்கக்கூடிய அணு உலை மீது தாக்குதல் நடக்க ட்ரை பண்ணுங்க. இந்த ப்ராப்ளமே இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடக்கிற விஷயம். நீங்கள் வேணா கோடு போட்டு பாருங்க. இஸ்ரேல்ல இருந்து ஆரம்பிச்சு இந்தியா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பிரச்சனையில தான் இருக்கு. இளையபரதனர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். ஜெயின் சார். வணக்கம் சார். ஜெயின் சார். இந்த ஈரான் அமெரிக்கா போர் இப்போ என்னதான் இருக்கு, என்ன சிச்சுவேஷன் இருக்கு? நேற்றுக்கு திரும்ப ஒரு அல்டிமேட்டம் கொடுத்துருக்காரு. அதாவது கடைசி ஆயுதம் இந்த மொத்தத்தையும் அழிச்சிடுவேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 80வது தடவை சொல்லி ஆரம்பத்துல 27 பிப்ரவரியிலேருந்து சிவிலைசேஷன். அது அமெரிக்காலேயே சிரிக்கிறாங்க. ஸோ ஈரானில் டெய்லி சிரிக்கிறாங்க. டெய்லி ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ஈரானில் வந்து எப்படின்னா டெய்லி கொண்டாட்டம் மாதிரி. அதாவது அயடோலா இறந்ததற்கு வருத்தம் தெரிவிக்க கூடிய கூட்டம் இப்போது டெய்லி அமெரிக்காவுக்கு எதிராக கூடும் கூட்டமாக மாறிவிட்டது. இதே மாதிரி கூட்டம் அமெரிக்காலையும் கூடுது ட்ரம்ப்புக்கு எதிராக. சரி அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. மிட்டமில் என்ன ஆகும்னு தெரியல. அது இல்லாமல் ஒரு ஹெல்த் கிரைசிஸ் வேற போயிட்டு இருக்கு. சைனாவில் போய் பல்பு வாங்கிட்டு வந்துட்டாரு. சேரில் கூட அசிங்கப்படுத்தினாங்க பாவம் தலைவரை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் உயரமான சேரில் உட்காந்துருக்காரு. ஜி ஜின்பிங் இவர் உயரம் குள்ளமாக ஒரு சேர் உண்மையில உயரம் தான். அதாவது மனுஷன் வந்து நீங்கள் என்ன பேசினாலும் ட்ரம்ப் கொஞ்சம் ஹைட்டு தான். ஆனால் உயரம் குள்ளமாக இருக்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு சேரில் உட்கார வச்சிட்டாங்க. அந்த வருத்தத்தில் வேறு இருக்கார் அவர். ரெண்டாவது நீ என்ன தான் டீல் சைன் பண்ணாலும் கடைசியில் தைவானை பற்றி பேசினா டீல் எல்லாம் கேன்சல்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காரு. ஒரு வாரம் கழிச்சு, ஒரு வாரம்லாம் இல்லை 48 மணி நேரம் கழிச்சு ட்ரம்ப் போன இடத்துக்கு புட்டின் போனார். அங்கே பார்த்தா அவ்வளோ வரவேற்பு இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இது ரொம்ப பிஸ்னஸாக கூப்பிட்டு பேசி அனுப்பிச்சிட்டாங்க. இது நட்பாக கூப்பிட்டு பேசி அனுப்பியிருக்காங்க. இந்தியாவுக்கு வராரு விளாடிமிர் புட்டின் அவர்கள். ரஷ்யாவோட நட்பு, நம்மளுடைய நட்பு வருது. செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி பிரிக்ஸோட உச்சி மாநாடு இந்தியாவில் நடக்கிறது. அதற்கு வருவதற்கு ட்ரம்ப் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ட்ரம்ப் என்ன சொன்னாலும் செய்யலைனாலும் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் சில நாடுகள் இருக்கிறது. அது கண்டிப்பாக செய்கிறாங்க. ஈரானுடைய போர் வந்து அப்படியே புஷ்ன்னு அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கைண்டு போகிறது. வியட்நாமில் எப்படி போனாங்களோ நான் திரும்ப அதே இடத்துல தான் நான் திரும்ப நிற்கிறேன். மாறவே இல்லை. நான் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். வியட்நாம்லேருந்து போன மாதிரியோ இல்லை காபூல்லேருந்து போன மாதிரியோ இல்லை கீவ்லேருந்து போகிற மாதிரியோ இந்த வளைகுடா நாட்டிலேருந்து போகாமல் ஒரு ஜென்டில்மேன் எக்ஸிட் அமெரிக்காவுக்கு ஏற்படுவது நல்லது. அதுதான் அவர்களுக்கு நல்லது. உள்ளுக்குள்ளே இருக்க பிரச்சனையை பார்க்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறார்கள். உள்ளுக்குள்ளே இமிகிரண்ட் கிரைசிஸ்ன்னு வரும். அது இல்லீகல் இமிகிரண்ட் கிரைசிஸ் இல்லை, இமிகிரண்ட் கிரைசிஸே வரும். இவர்களாக காசு கொடுத்து கூட்டின்னு வந்தவன் நீ போடான்னு அனுப்புவாங்க. அப்போ நீ வேணா வா, வேணான்னா போன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள்லாம் என்னடா கேட்குறதுக்கு எல்லா நாட்டு மக்களும் ரெடியாக இருப்பார்கள். அதில் முக்கியமாக இந்தியாவும் சைனாவும் இருக்கும். உனக்கு நாடு வளரும் போது நாங்கள்லாம் இருக்கணும். வேணான்னு சொன்னால் ஊரை விட்டு ஓடி போயிடணும். இதுக்கு வந்து நாங்கள்லாம் யார்? வாஸ்ப், அதாவது ஒயிட் ஆங்கிலோ சாக்சன் ப்ரொட்டஸ்டன்ஸ் மாத்திரம்தான் இந்த நாட்டில் இருக்கணும். அவங்க மாத்திரம்தான் ஆளணும். ஒரே ஒரு சர்ச்சை சார்ந்தவர்கள் தான் ஜனாதிபதியாக இருப்பார்கள். அதை மீறி ஒருத்தர் 2 பேர் வந்துட்டான்னா அவனை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியும் பற்றி அனுப்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில தான் நீங்கள் இருப்பீங்க. அப்படின்னா இங்கேயே நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னு ஒரு 5% உட்காந்துருக்கானே, ஓரமாக படுத்துட்டுருக்கானே, அவன்லாம் என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய டைவர்சிட்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மத மாற்றம், இந்தியாவில் இருக்கக்கூடிய மத சுதந்திரம் இதெல்லாம் பேசுகிற அமெரிக்கா அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கும் கொஞ்சம் கருணை காமிச்சிங்கன்னா, ஏன்னா அவங்க ஊரில் தான் நீ குடிசை போட்டு உட்காந்துருக்க. ட்ரெயில் ஆஃப் என்ன சொல்லுது, கண்ணீரின் பாதை அப்படின்னு புத்தகமே இருக்கிறது. அவ்வளோ பேர் செத்துருக்கான். ஒரே ஒரு பிரசிடென்ட் வந்து ஆர்டர் போட்டு நீ இந்த ஊர்லேருந்து உனக்கு நம்ம ஊரில் காஷ்மீரில் அமிச்சாங்க தெரியுமா, ஆமாம் சார், உனக்கு 3 ஆப்ஷன் தரேன். அதே மாதிரி அமெரிக்காவிலும் கொடுக்கப்பட்ட காலங்கள்லாம் இருந்திருக்கு. அதையும் மீறி அவன் உயிரோடு இருக்கான். அந்த ஊரில் அவன் இடத்துல சொந்த இடத்துல அகதிகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து போய் ஆக்கிரமிப்பாளர்கள் தான் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்பாளர்களை பற்றி அந்த மக்கள் கேள்வி கேட்கும் நேரம் வரும்னு நான் சொல்கிறேன்.
பார்ப்போம். அதாவது நீங்கள் வேணும்னா வானானா போன்ற அளவுக்கு உலகம் இன்னும் டாலரை நம்பியோ, டாலரின் ஆதிக்கத்தை நம்பியோ, டாலர் ஆயுதமயக்கம் ஆக்கல பயந்தோ உலகம் இன்றும் சுழலவில்லை அப்படின்றது அமெரிக்காவுக்கு புரியும். காலம் வெகு விரைவில் வரும். நம்ம செல்வி சார் சொல்கிற மாதிரி பார்த்து இருந்துங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அவர் எந்த டேட்டா வச்சு சொல்கிறது இல்லை, பியூட்டிஃபுல். ஆனால் இருக்கிறதுலே சொல்ல போனால் நம்ம பார்க்குறத வந்து அவர் 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு. நம்ம அந்த டேட்டாலாம் வச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் பிரில்லியன்ட் அனாலிசிஸ் தான் ஜோதிடர் செல்வி. ரொம்ப ஜோதிடர் செல்வி பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த அவர் தான் சொல்கிறேன். பட் இப்போ ஈரானில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஆயில், பெட்ரோலு, கேஸ் இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆயிருமா சார்? சால்வ் ஆகும். அமெரிக்கா விடுமா? நிறைய ஹோட்டல்கள் ஓப்பன் பண்ண முடியாமல் அதை க்ளோஸ். ஒரே ஒரு விஷயம் முதல்ல கேட்குறேன், அமெரிக்கா விடுமா? அதுக்கு உங்களால் பைனரியாக பதில் சொல்ல முடியுமா? சரி, UAE நம்ம டீல் சைன் பண்ணோம்னு சொல்கிறோம்ல. பிரதமர் மோடியோடைய விமானம் நெதர்லாண்ட்ஸில் இறங்கிறதுக்கு முன்னாடி UAEயில் இருக்கக்கூடிய அணு உலை மீது தாக்குதல் நடக்க ட்ரை பண்ணப்பட்டது. அது யார் பண்ணான்னு கடைசி வரைக்கும் தெரியல. அது UAEயோடைய இராணுவ அமைச்சகம் என்ன சொல்லுதுன்னா, மேற்கு பக்கத்திலிருந்து வந்தது தாக்குதல் அப்படின்றாங்க. UAEயோட மேற்கு பக்கத்தில் சவுதி அரேபியா இருக்குது. ஈரான் கிழக்கு பக்கத்துலையும் வடக்கு பக்கத்துலையும் இருக்குது. நீங்கள் தான் சொல்லணும் யார் பண்ணுறா, யார் ட்ரை பண்ணுறான்னு. ஈரான் இல்லைன்ட்டான். ஈரானோட ப்ராக்ஸி ஹூத்திஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கும் போது யார் செய்வா அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் எதிர்பாருங்கள். இது நீங்கள் போர் நிற்குமானால் சும்மா போக மாட்டான். இந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு போவான். ஒருத்தன் MADன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 பேரும் ஒருத்தச்சு சாவுங்கடான்ற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தான் போவான். அது இல்லாமல் பார்த்து கொள்வது தான் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான வேலை. ஏன்னா இந்த ப்ராப்ளமே இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடக்கிற விஷயம். நீங்கள் வேணால் கோடு போட்டு பாருங்கள். இஸ்ரேலிருந்து ஆரம்பித்து இந்தியா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் பிரச்சனையில் தான் இருக்குது. அதை தான் சொல்கிறேன். இந்தியாவில் ஆரம்பித்து இஸ்ரேல் எல்லா நாடுகளுமே பிரச்சனைக்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். இது முதல்ல சால்வ் ஆகணும்னா அது அந்த இடத்துல இருந்து சில பேர் வெளியேற வேண்டும். அது வெளியேறும் போது திரும்பி பிரச்சனை பண்ணிட்டு தான் வெளியேறுவோம். இப்போ பாகிஸ்தான் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினாங்கல்ல சார், அது எந்த பேச்சுவார்த்தை அதை சொல்லுங்க, நான் கேட்குறேன். பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்துனது. ஈரான் கூட பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கு நடத்துகிறான். இவன் யாரோட நிற்கிறான்? இவன் சவுதி அரேபியாவோட நிற்கிறான். நான் அந்த கேள்வி தான் திரும்ப கேட்குறேன். இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலாக போகுது. பேச்சுவார்த்தை ஃபெயில் தான் ஆக போகுது. பாகிஸ்தான் எடுத்து ஏதாவது ஒன்று விளங்கியிருக்கா? ஒரு விஷயம், ஏதாவது எல்லை தாண்டிய பயங்கரவாதமே ஃபெயிலியர். அதான் அவங்க பெஸ்ட் வெப்பன். அதே ஃபெயிலியர் புஷ்ஷு. அப்போ இந்த பேச்சுவார்த்தைலாம் புஷ்ஷாக தான் போகும். சரி, ஓகே, அப்படியே இருக்கட்டும். ஸோ இவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, ஃபெயிலியராக போகுது. அப்போ அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் பண்ணும். ஈரான் அமெரிக்கா தளங்கள் மீது தாக்குதல் பண்ணும். அங்கே சவுதி அரேபியா இருக்கா, அது மேலே தாக்குதல் பண்ணுது. அப்போ சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தானுக்கு போட்ட ஒப்பந்தம். அப்போ சவுதி அரேபியா மீது ஈரான் தாக்குதல் பண்ணுச்சுன்னா பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக ஈரான் மீது தாக்குதல் பண்ணுமா? பண்ண அவன் சும்மா இருப்பானா? அதான் கேட்குறேன். அப்போ நீ வந்து 2 பக்கமும் பண்ணுவேன். அதாவது தட் பாஸ் காட்டியும் கொடுப்போம். அந்த மாதிரி தான் இது. ஸோ நீ சவுதி அரேபியா பக்கம் இருப்ப, அமெரிக்கா பக்கம் இருப்ப, ஈரானோட பேச்சுவார்த்தை காட்டுறேன்னு பேலா காட்டுவேன். சவுதி அரேபியா மீது ஈரான் தாக்குதல் பண்ணால் நீ அப்போ ஓடி ஒழிஞ்சிப்பியா, இல்லை ஆம்பளை மாதிரி நின்று சண்டை போடுவியா? சண்டை போட்டால் ஈரான்காரன் உன்னை அடிப்பானா அடிக்க மாட்டானா? ஈரான்காரன் உன்னை போட்டு துவம்சம் பண்ணும்போது ஆப்கானிஸ்தான்காரன் என்ன பண்ணுவான்? அவனும் அடிப்பான். சரி, இவங்க 2 பேர் அடிக்கும்போது நம்ம கம்முன்னு இருப்போமா? நம்ம பக்கம் எதாவது பண்ணுவேன், நம்மளும் அடிப்போம். ஸோ அப்போ மொத்தமாக நீ நாசமாகிறதுக்கு நீ இதான் ஆக்ஷன் எடுத்திருக்க, அவ்வளோதான். ஸோ இங்கே ப்ராப்ளம் வந்து பாகிஸ்தானால் அதுக்கெல்லாம் ஒரு ஏதாவது தராதரம் வேணும். பாகிஸ்தான் பிச்சை பவுல் எடுத்துன்னு போயிட்டு எல்லா இடத்துலையும் பிச்சை எடுக்கிறதுக்கு லாய்க்கு. இந்த மத்தியஸ்தம் பண்ணுறதெல்லாம் பெரிய நாடுகள்கிட்ட விட்டுருங்க, உங்களால் பண்ண முடியாது. அமெரிக்காக்காரனே சொல்கிறான். சரி, இதெல்லாம் முடிஞ்ச போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரிபப்ளிக் கட்சியோடைய செனேட்டர் சொல்கிறாரு, பாகிஸ்தான்லாம் ஒரு நாடு, அதெல்லாம் போய் நம்பி லாபி பண்ணிட்டு திரிகிறானுங்க இவனுங்களை கூட்டின்னு போய் இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான். ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களே இருக்காங்க. தட் கரடியே காரி துப்பிய மூமெண்ட் தான் பாகிஸ்தான். இதில் காசு திரும்ப கேட்குறாங்களாம்ல சார்? அந்த காசையும் எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா அவனுங்க? பாகிஸ்தானு UAE கிட்ட பணம் கொடுக்கணும். வாங்கின கடன், திரும்ப சொல்கிறேன், UAE கிட்டேருந்து வாங்கின கடனை பாகிஸ்தான் திரும்ப கட்டணும். ரொம்ப தெளிவாக புரியுதா? அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது. சவுதி அரேபியா கிட்ட டீல் போட்டானுங்கல்ல, அதை போடும் போது இந்த மாதிரி கடன் கட்டணும், கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கிட்டேருந்து வாங்கின பணத்தை UAE கிட்ட கட்டி கடன் அடைச்சிருக்காங்க. இங்கே கடன் வாங்கி இப்போ கடன் வந்து டைவர்சிஃபை இருக்குது. ஆல்ரெடி UAE கிட்டேருந்து வாங்கின கடன் தான் இப்போ அடைஞ்சிருக்கு. சவுதி அரேபியா கிட்டேருந்து இந்த UAE கடன் ஆட் ஆகிக்கும். ஸோ அப்போ பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு சாவரின் நேஷனாக இல்லையானா அவங்க நாடு தான் முடிவு பண்ணோம். கடனால் திவாலான நாடு, அமெரிக்காவிடம் பிச்சை எடுக்கும் நாடு, சீனாவிடம் பிச்சை எடுக்கும் நாடு, இப்போ சவுதி அரேபியாவிடம் பிச்சை எடுக்கும் நாடு.
இலங்கை கிட்ட கூட கேட்பாங்க அவங்க கொஞ்சம் போச்சுன்னா. அவங்களே பாவம், அவங்க கிட்ட கூட இவங்க போய் பிச்சை எடுப்பாங்க. அப்படிப்பட்ட நாடு தான் இவங்க. ஸோ அவங்களுடைய மத்தியஸ்தம்லாம் வேலை செய்ய போவது இல்லை. அவன் அமெரிக்கா வந்து அவன் அவுட் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்கான். ஏதாவது ஒரு அதாவது அவன் இட்ஸ் அ ஆங்கர் இன் தட் ரீஜன். அதாவது ஈரானுக்கு பிரச்சனையா அந்த இடத்த யூஸ் பண்ணிப்பேன், ஆப்கானிஸ்தான பிரச்சனையா அந்த இடத்த யூஸ் பண்ணிப்பேன், இந்தியா வளர்ச்சி தடுத்து நிறுத்தணுமா அந்த இடத்துல. நடுவில் ஒரு சிஐஏவுடைய ஒரு அதில் முன்னாள் அதிகாரி ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. பஹல்காம் அட்டாக்கு அமெரிக்காவுடைய கை வேலையா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறார் அப்படியே டேரெக்டாக சொல்ல மாட்டேன், ஆனால் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் இந்தியாவோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும். திருப்பி மத்திய ஆசிய நாடுகளில் பிரச்சனை பண்ண வேண்டும். பாகிஸ்தான் இஸ் என்ன சொல்கிறது, அண்டர்டாக் ஆஃப் வெஸ்ட் இயர். இட் இஸ் அ ப்ராடிகல் ஸ்டேட் இன் பிட்வீன். அது வந்து வெஸ்டோடைய ஒரு அவுட் ஹவுஸ். அதனால் அதை வச்சு காரியத்தில் சாதிச்சுப்பாங்க. அவ்வளோதான். அது இப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான் சேர்த்து பங்களாதேஷ். அடுத்து அதுதான் சார் கேட்குறாங்க. இப்போ திடீர்னு பங்களாதேஷ்ல இந்தியன் அஃபிஷியல் யாரோ ஒருத்தர் இறந்ததாகவும் ஒரு நியூஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இப்போ பாஜக வந்ததுனால வந்து அந்த வெஸ்ட் பெங்கால சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது முஸ்லீம்ஸ்க்கு ஒரு பாதுகாப்பு இல்லாததான் சொல்றாங்க. முஸ்லீம்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லையா? அப்படி அவங்க இருக்கிறவங்க ஓகே, பங்களாதேஷ்ல முஸ்லீம்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லையா, இந்தியாவில் முஸ்லீம்ஸ்க்கு பாதுகாப்பு இல்லையா? இந்த கேள்வி பங்களாதேஷ் தான் பதில் சொல்லணும். ரெண்டாவது, பங்களாதேஷ்ல இந்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு அமெரிக்காவை கேளுங்க, அவங்க சொல்லிட்டோம். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டர்களே பங்களாதேஷில் இருக்க இந்துக்களுக்கு ஆதரவாக சில சமயத்தில் நியாயமாக நடந்துக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. பங்களாதேஷ் முதல்ல இந்தியாவிலிருந்து பிரிந்து சென்ற மாநிலம் அப்படின்னா பங்களாதேஷ் தான். தட் இஸ் பெங்கால் பார்ட்டிஷனில் ஃபர்ஸ்ட் 1905 நம்ம கிட்டேருந்து போனது அவங்க தான். 1947 தான் பாகிஸ்தான் வெளில போச்சு. அதுக்கு முன்னாடி இவனுங்க தனியாக இவனுங்க பிரிச்சுன்னு போகும்போது என்ன நடந்தது, நிறைய பணம் எடுத்துட்டான். நம்ம இப்போ ரீசெண்டாக எம்பியாக இருக்கிற கமல்ஹாசன் சார் படம் எடுத்தார், நியாயமாக நடந்து அது என்ன நடந்ததுன்றதை அவர் கரெக்டாக அந்த படத்தில் எடுத்திருந்தார், ஏறாம் படத்தில். அதே மாதிரி அதை விஷயத்தை திரும்ப சொல்லுவார் நான் எதிர்பார்க்குறேன். இந்த விஷயத்தில் பங்களாதேஷில் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு இல்லையான்றது அந்த இந்துக்கள் முஸ்லீம்களுடைய வங்கதேசத்தில், நான் சொல்கிறது பங்களாதேஷில் இருக்க இந்துக்களுடைய பாப்புலேஷனும் முஸ்லீம்ஸோட பாப்புலேஷனும் 1947 71 வரைக்கும் 71 2026 வரைக்கும் என்ன பாப்புலேஷன் இருக்குன்னு வச்சு நீங்களே முடிவு பண்ணீங்க. நான் எதுவும் சொல்லலை, அவன் டேட்டாவே. அவங்க டாக்கா யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் ஆர்டிக்கலே இந்த ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் கோடிக்கணக்கான பேர் இந்துக்கள் நாட்டை விட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் இஸ்லாமிய அடிப்படைவாதம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய டாக்கா யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இல்லை இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்றது அவங்களே முடிவு பண்ணிட்டு நான் எதுவும் சொல்ல விரும்பல. தரவுகள் பதில் சொல்லும். ரஜினிகாந்த் சார் சொன்னது இந்த காலம் பதில் சொல்லணும், காலம்லாம் பதில் சொல்லாது, தரவுகள் தான் பதில் சொல்லும். தரவுகளே பார்த்துக்க, உண்மையான தரவுகள் பதில் சொல்லும். அப்படி எடுத்துக்கணும். இப்போ அந்த அஃபிஷியல் யார் சார் இறந்தது, எதுக்காக அது விசாரணை, அதான் சொல்கிறேன். அது வந்து கொலையா இல்லை வேற ஏதாவதுன்றது வந்து விசாரணை நடத்தணும் முதல்ல. இது வந்து பங்களாதேஷ்ன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐஎஸ்ஐ இருக்கு இல்லையா, அதோட கண்ட்ரோலுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. ஐஎஸ்ஐயோட கண்ட்ரோலுக்கு போனதுனால தான் உங்களுக்கு அந்த ஜென்சி புரட்சின்ற பேரில் 2024 ஆகஸ்ட் மாதம் அந்த புரட்சி வந்து ஷேக் ஹசீனா அவர்கள் சொந்த நாட்டை விட்டுட்டு வெளியே வந்ததுக்கான காரணமே பாகிஸ்தான் உள்ளே சென்று விட்டதுன்னு தான். பாகிஸ்தான் மற்றும் செல்லவில்லை, பாகிஸ்தானுடன் சேர்ந்து சிஐஏவும் உள்ளே சென்றுவிட்டது. 2 பேரும் பாய் போட்டு பக்கத்தில் படுத்துட்டு இருக்காங்க. சரியா? அதனால தான் பாரத பிரதமருக்கு உயிர் அச்சுறுத்தல் வந்தது சைனாவில். சைனாக்காரன் சொல்கிறான் உங்கள் பிரதமருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, எங்களால் எதுவும் பண்ண முடியாது, அவர் முடிஞ்ச வரைக்கும் புட்டின் அவர்களோடு இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு 1.5 மணி நேரம் அவரோட சுற்றி வந்தார், காரில் போனார். அதே சமயத்தில் இங்கே ஒரு அமெரிக்காவுடைய ஏஜென்ட்டு இல்லைன்னு அவன் சொன்னாலும் அமெரிக்க ஏஜென்ட் தான் அது, அவன் செத்தான். ஸோ அதுக்கு பழிவாக்கும் நடவடிக்கையாக இது நடந்ததா என்ன விஷயம்னு விசாரணை வந்தவொடனே தெரியும். பங்களாதேஷ் ஒரு நம்பத்தகாத ஒரு நாடு, பாகிஸ்தானுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன். 1971 முன்னாடி எப்படி இருந்ததோ, நான் முன்னாடி சொன்னதை தான் திருப்பி சொல்கிறேன், 1971 முன்னாடி எப்படி நம்ம பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் பார்த்தோமோ அதே மாதிரி பார்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இப்போது இருக்கிறோம். சார் முகமது யூனஸ் இருந்த வரைக்கும் அது ஓகே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே வெளியில் வரல விஷயம், அவ்வளோதான். அப்போ அந்த ஊரில் இருந்த இந்து துறவி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எத்தனை இந்துக்கள் செத்து போனாங்க, அதெல்லாம் எங்கே எடுத்துப்பீங்க? இந்த புரட்சியை எதுக்குங்க? சரி, நான் என்ன ஒரே கேள்வி கேட்குறேங்க. 7 லட்சம் கோடி இருந்ததுங்க, 21 லட்சம் கோடி ஆக்கிட்டு டாடா பை பைன்னு சொல்லிட்டு போயிட்டான் அந்த ஆளு. இப்போ என்ன பாலாறு தேனார் ஓடுதா? இப்போ பங்களாதேஷ் எல்லாமே நல்லா ஆயிடுச்சா? பங்களாதேஷில் இந்துக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பு கூடிருச்சா? எதுவுமே இல்லைல்ல. அதே மாதிரி தானே இருக்குது. இன்னும் மோசமான நிலைமையில தானே அவங்களோட பொருளாதாரம் இருக்குது. அப்போ இப்போ இருக்கும் போதும் அமெரிக்கா வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு எதிர்த்தும் பேச மாட்டாங்கன்னா, இந்தியாவில் இருக்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க.
பங்களாதேஷில் இருக்கிறவன் நல்லவனா, பாகிஸ்தானில் இருக்கிறவன் நல்லவனா? ஆர்எஸ்எஸ் தான் உன் கண்ணுக்கு வேர்க்குதா, கழுகுக்கு மூக்கில் வைக்கிறது? கேவலமான நாடு 2 நாடும். உங்களை தாலிபானே அடிச்சு ஓட விட்டான். கரெக்டாக தான் ஓட விட்டுருக்கான் ஒரு விதத்தில். இந்த மாதிரி பேச்சு பேசியிருந்தா உன்னை கரெக்டாக தான் ட்ரீட் பண்ணியிருக்கான். வியட்நாமில் நீ செய்கனில் ஓடுனது கரெக்டு, வச்சு செஞ்சானுங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி கேவலமான கீழ்த்தனமான பேச்சுக்களால் தான் அந்த நாடு பாதிக்கப்பட போவது உறுதி. பாதிக்கப்படணும்னு சொல்ல, அவன் எண்ணம் போல் வாழ்க்கை, அவ்வளோதான். கேவலமான எண்ணம். பாகிஸ்தானில் எல்லாம் கரெக்டாக இருக்குது, பங்களாதேஷில் எல்லாம் கரெக்டாக இருக்குது, இந்தியாவில் சார்பு எப்படி செத்து போச்சியோ ஊரில் பாடுறா. முதல்ல ரெட் சிக்னலை பீட் பண்ணதுக்கு கேன்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பு, விசா வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்கிறான். அப்போ அந்த அளவுக்கு உன்னுடைய ரேசிசம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு அமெரிக்காவில். எத்தனை பேர் செத்து போயிருக்கான் பசங்க, நம்ம ஊர் பசங்க. நம்ம ஊருக்குள்ள இதுவே கிடையாது கொஞ்சம் கூட. என்னதான் இருந்தாலும் அந்த ஊரில் தான் போய் இருப்பேன். சரி போ, யார் என்ன பண்ணான்னு சொல்ல முடியும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. ஸோ அதனால் பங்களாதேஷ்லாம் நம்ப முடியாத ஒரு நாடு தான். இன்னொன்று, நல்ல வேலையாக சில விஷயங்கள் நடக்கலை. காந்தி பங்களாதேஷ்க்கு நடந்து போகிறேன்னாரு. அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து வெஸ்ட் பாகிஸ்தானில் ஈஸ்ட் பாகிஸ்தான் நடந்து போகிறாரா அவர். போகிற வழியில் இருக்கக்கூடிய 2 பக்கத்துலேயும் 100 கிலோமீட்டர் காரிடார் கொடுக்கணுமா இந்தியா. இது ஒரு ப்ரொபோசல் இருந்தது. நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க, நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். காந்தி ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாரு. இவர் கராச்சி போயிடுவார், கராச்சியிலேருந்து லாகூர் போவார், லாகூர்லேருந்து நடந்து வருவார். இவர் நடந்து வரும்போது சிவாஜி படத்தில் ரஜினிகாந்த் நடந்து வர மாதிரி பின்னாடி பில்டிங் கட்டுற மாதிரி இவர் நடந்து வர பாதையில் 2 பக்கமும் 100 கிலோமீட்டர் பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்துடணும். ஏன்னா அவங்க போகிறது கஷ்டப்படுறாங்கல்ல, கடல் இருக்குல்ல நடுவில் சுற்றி போகணுன்னா. அதனால் இப்போ அப்படியே நடந்து போயிடலாம்ல, குறுக்க உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், அப்படியே வெஸ்ட் பெங்கால், அப்படியே பங்களாதேஷ். அவங்க தான் வாழணும். நம்மளாம் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன? இதுதான் அவரோட ஐடியா. எப்போ, எந்த வருஷம் இது? 1947 48 இது நடந்தது. காந்தி சாவறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அந்த மார்ச்சுக்கு ரெடியாகிட்டு தான் இருந்தார் அந்த காரிடார். அதுக்கு நல்ல வேலை சர்தார் பட்டேல் சொல்றாரு, இட்ஸ் அ நான்சென்ஸ் ஐடியா அப்படின்னாரு. உண்மையிலேயே ஒரு பாரதத்துடைய ஒரு துணை பிரதமராக இருந்து செய்த நல்ல காரியம் இதை சொன்னது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இருந்திருந்ததுன்னா நினச்சி பாருங்க இந்த மேப்பு. எப்போ இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், முகலிஸ்தான் அப்படின்னு ஒரு ப்ரொபோஸ்ட் ஸ்டேட் இருக்குது. அந்த மேப்பையும் இப்போ நான் சொன்னதையும் செக் பண்ணி பாருங்கள், என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நான் எதுவுமே சொல்லு. யூ கோ அண்ட் செக் இட் அவுட் யுவர் செல்ஃப். அந்த மாதிரிலாம் நடக்கலை. ஆனால் திரும்ப சொல்கிறேன், பாகிஸ்தான் இப்போது 2 பாகிஸ்தான்களே இருக்கிறது. ஒன்று ஈஸ்ட் பாகிஸ்தான், இன்னொன்று வெஸ்ட் பாகிஸ்தான். ஈஸ்ட் பாகிஸ்தான் 1905ஆம் ஆண்டு நம்மிடம் பிரிந்து சென்றது. மதத்தின் ரீதியாக அஃபீஷியலாக 1947 பிரிஞ்சு போச்சு. அது ஈஸ்ட் பாகிஸ்தான் பேரில். முதல்ல பங்கால்லேருந்து போயிடுச்சு. வெஸ்ட் பாகிஸ்தான் ஆஸ் யூஷுவல் அதே தான், 1947 பிரிஞ்சு போச்சு. அதனால் 2 பேருமே நம்பத்தகாத நாடுகள். இதை எழுதி அண்டர்லைன் பண்ணி போல்டு பண்ணி இட்டாலிக் பண்ணி என்ன வேணால் பண்ணிங்க. இதுதான் என்ன கேட்டிங்கன்னா இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அந்த நாடுகள் அவங்களுடைய விதியை அவர்கள் சந்திப்பார்கள். நம்மளோட சிக்கன் நெக் வச்சிங்கன்னா 3 சிக்கன் நெக் அவங்க கிட்ட இருக்குது. ஆமாம் சார், அவ்வளோதான். அமெரிக்காவில் அவங்க அப்பாவே வந்தாலும் நம்ம பார்ப்போம் இந்த விஷயத்துக்கு. லெட் அஸ் சீ வாட்ஸ் ஹேப்பனிங். சார் அற்புதம் வேலை கொடுத்தீங்க சார். உங்கள் போன நேரத்தில் பேர் நமக்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். வந்தே மாதிரி.